சரி சரி, நீங்க டாக்டர் பிரீதா தானே? ஆமா. எப்படி கரண்ட் போச்சுன்னு தெரியல. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கரண்ட் எப்படி போச்சுன்னு பார்த்துட்டு வரேன். வந்துடுறேன். ஏய், அந்த பக்கம் பாத்தியா? வா, இங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் உள்பக்கமா நீங்க முடிக்கோங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இங்கதான் இப்பதான் தப்பிச்சு ஓடி வந்திருக்காரு. அவரு ரொம்ப ஆபத்தானவரு, யார பார்த்தாலும் அடிக்கிறாரு. நீங்க சீக்கிரம் கதவு ஜன்னல்லாம் மூடிக்கோங்க, சீக்கிரம் வாங்க, அந்த பக்கம் பார்க்கலாம். சீக்கிரம் இங்க வா. வாங்க வாங்க, சத்தம் வருது, சீக்கிரம் வாங்க. இந்த பக்கம் வாங்க. நான் மகேஷ், என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்து, என்னோட குடும்பத்தை காப்பாத்துமா, என்னோட குடும்பத்தை காப்பாத்துமா. எல்லாமே அழிஞ்சிருச்சு. ரிஷப் எங்கேயோ போயிட்டான். அந்த பிருத்திவி எல்லாத்தையும் பிடிக்கிட்டான். அவன் எல்லாத்தையும் பறிச்சுட்டாமா. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துமா. என்னோட கரணியும் நீதாமா காப்பாத்தணும், பிளீஸ்மா. காப்பாத்துமா. என்ன காப்பாத்துமா. உங்க கூட போக எனக்கு விருப்பம் இல்லம்மா. நான் வீட்டுக்கு போறேம்மா. என்ன காப்பாத்துமா. கரனுக்காக இத பண்ணுமா. என்ன காப்பாத்துமா. காப்பாத்துமா பிரீதா, காப்பாத்துமா. என்ன விடுங்க பிரீதா, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் பைத்தியம் இல்ல, என்ன விட்டுருங்க. அவரை விடுங்க, அவரை விடுங்க, விடுங்கன்றல. அவரை விடுங்க. சொன்னா கேளுங்க மேடம். மேடம் என்ன சொல்றல? அவரை விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? அவர் எதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? இவரை பத்தி உங்களுக்கு தெரியல மேடம். இவர் ரொம்ப ஆபத்தானவர். இவர் எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தான் நல்லா தெரியும். பாக்குறவங்க எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்காரு மேடம். கிளம்புங்க. அவரை விடுங்க மேடம். அவரை விடுங்கன்னு சொல்றல. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இவர் பைத்தியம் இல்ல. என்ன விட்டுருங்க, நான் வரல. என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க பிரீதா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். இவர் குடும்பமே இவரை விட்டுட்டு போயிடுச்சுங்கறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு வாரமும் இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க ஹாஸ்பிடல் போவோம். Thursday போவோம். ப்ளீஸ் விடுங்க மேடம். போலாம். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் பைத்தியம் இல்ல. என்ன விட்டுருங்க. ஏய், அமைதியா. வேணாம் 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 வேணாம். வண்டி எடுக்க சொல்லாதீங்க. வேணாம். அழுதுகிட்டு இருக்கியாமா? நீ எதுக்கு அழுகுறேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு உன்னோட அப்பாவோட பர்த்டேல. உங்களுக்கு இது எப்படி தெரியும்? அது ரிஷப்பும் கரணும் என்னோட பர்த்டே பார்ட்டிக்காக பிளான் பண்ணும்போது, டிஸ்கஷன் பண்ணும்போது நீ என்கிட்ட சொன்ன, நீங்க ரொம்ப லக்கி, உங்களுக்கு அப்பா இருக்காரு அப்படின்னு நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது உன்னோட பேச்சுல ரொம்ப சோகம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது. உன்னோட கண்ணீரை மறைச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்லாவே புரியுது. இங்க பாருமா, என்னால முடிஞ்சதுன்னா கடவுள்கிட்ட சண்டை போட முடிஞ்சா நான் கண்டிப்பா சண்டை போட்டிருப்பேன். எதுக்காக தெரியுமா? என்ன சண்டை போட்டிருப்பேன்னா, அவர்கிட்ட உன்னை எதுக்கு என்னோட மகளை அனுப்பலன்னு கேட்டிருப்பேன்.
இங்க பாருமா, எப்போதுமே எனக்கு ஒரு மக வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஏனே தெரியல, ரிஷப்புக்கு அப்புறம் கரண் வந்துட்டான். நீ சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியுமா? இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு. இந்த கண்ணீர் உன் கண்களுக்கு நல்லா இல்ல. இங்க பாருமா, உன்னோட அப்பா இடத்துல என்னால இருக்க முடியாது. ஆனா இதுக்கப்புறம் என்ன உன்னோட அப்பாவா நினைச்சுக்கோ. பிரீதா, இதுக்கப்புறம் உனக்கு எப்ப என்ன தேவைப்பட்டாலும் சரி, உன்னோட அப்பா கிட்ட வாமா. அப்பா பாசம் உனக்கு தேவைன்னா நான் உன் கூட எப்போதுமே இருப்பேன். நீ எப்ப என்ன கூப்பிட்டாலும் சரி, நீ நினைச்சேன்னா நான் எப்போதுமே உன் பக்கத்துல இருப்பேன்னு மறந்துடாத. ஆனா இந்த டீல் எனக்கு மட்டும் கிடையாது. எனக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நான் உன்கிட்ட கேட்டேன்னா, நான் உன்னை நினைச்சேன்னா நீயும் எனக்கு உதவி செய்ய கண்டிப்பா நீ வரணும். டீல்? கண்டிப்பா நான் எப்பவுமே உங்களோட பக்கத்துல தான் இருப்பேன். எப்பெல்லாம் உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுதோ அப்போ நான் உங்களுக்காக வருவேன். நீங்க என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டாலே போதும், நான் உங்ககிட்ட ஓடி வருவேன். நல்லா இருமா, எப்போதும் சந்தோஷமா இரு. அம்மா, எனக்கு சில நேரங்கள்ல சில விஷயங்கள் தோணுமா. என்னோட 2 பசங்க இருக்காங்கல்ல, இவங்கள யாரையாவது உனக்கு பிடிச்சிருந்தா, உனக்கு ஓகேனா அவங்கள ஒருத்தரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அதுக்கப்புறமாவது நீ என்னோட மகளா என் கூடவே இருப்பேல்ல? பிரீதா, என்ன காப்பாத்துமா. பிரீதா, என்ன காப்பாத்துமா. பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல. பிரீதா, என்ன காப்பாத்துமா. என்ன காப்பாத்துமா. இல்ல, மகேஷ் அப்பா, தள்ளுங்க. என்ன காப்பாத்துமா. பிரீதா, பிரீதா, நிறுத்துங்க. என்ன காப்பாத்துமா. நிறுத்துங்கன்னு சொன்னேன்ல. எனக்கு இவரு பைத்தியம் நார்மல் தான். கேளுங்க. வண்டியை நிறுத்துங்க. காப்பாத்துமா. இவரை கூட்டிட்டு போகாதீங்க. பயமா இருக்குமா. என்ன பேச விடுங்க. நான் சொன்னதை கேளுங்க. அப்பா, வண்டியை நிறுத்துங்க. என்ன விட்டுருங்க. ஆட்டோ, 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 கொஞ்சம் இந்த ப்ளூ வேனை ஃபாலோ பண்ணுங்களேன். இல்ல வராதுமா. அட, எவ்வளவு வராதுமா. பணம் வேணாலும் நான் தரேன். டபுளா தரேன். நான் தயவு எங்கம்மா செஞ்சு கேக்குறேன். போங்க. அண்ணா, தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. மேம், ஆட்டோவை விட வேனோட ஸ்பீடு அதிகமா இருக்கும். அதுக்கு ஈக்குவலா வேகமா போக முடியாது. அந்த வேன் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க. அங்க கொண்டு போய் உங்களை விட்டுறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் அண்ணா. என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்துமா, என்னோட குடும்பத்தை காப்பாத்துமா. அந்த அந்த பிருத்வி எல்லாத்தையுமே பறிச்சுட்டான். ஒரு நிமிஷம், நான் ஏதோ வந்து பணத்தை கொடுக்கறேன். மேடம், பணத்தை கொடுத்துட்டு போங்க. இருங்க, வந்து பணம் தரேன். மேடம் நில்லுங்க, எங்க போறீங்க? அது என்னோட அப்பா உள்ளதா இருக்காரு. தண்ணி. மேல தூக்குங்க. வேணா, என்ன ரைட்டா கட்டு. என்ன விட்டுருங்க. இங்க. வேண்டாம், என்ன நாளை நல்லா கட்டு. என்ன விட்டுருங்க. அப்பா, என்ன விட்டுருங்க. பிரீதா, இவரு என்னை நீங்க காப்பாத்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன காப்பாத்து பிரீதா, என்ன காப்பாத்து. அவரை விடுங்க. டாக்டர், வேண்டாம். பிரீதா, என்ன காப்பாத்து. வேண்டாம். அப்பா. டாக்டர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்கள முதல்ல அனுப்புங்க. மேடம், என்ன மேடம் நீங்க வெளியில போங்க எங்க மேடம், அப்பா. ப்ளீஸ். சாந்தி, அவர் எப்படி நீங்க இப்படி எல்லாம் இவங்கள பண்ண வெளிய அனுப்புங்க. முடியும்? போங்க மேடம். அப்பா, சொன்னா கேளுங்க மேடம், ப்ளீஸ். கூட்டிட்டு போங்க என்ன மேடம். விடுங்க. போங்க மேடம், எதுக்கு ப்ளீஸ். இப்படி பண்ணிட்டு தயவு செஞ்சு வெளியில இருக்கீங்க? போங்க. நான் சொல்றது சொன்னா கேளுங்க கேளுங்க மேடம். எனக்கு அவர் ப்ளீஸ். தெரியும். போங்க. அவர் என்னோட அப்பா. மேடம், நீங்க அங்க போக அதெல்லாம் கூடாது முடியாது. மேடம். சொன்னா அவர் கேளுங்க. எதுக்காக நீங்க நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மேடம். நீங்க இங்க எல்லாம் இருக்க கூடாது மேடம். நீங்க கிளம்புங்க. எதுக்காக அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இத நிறுத்துங்க. வேணா டாக்டரே கேளுங்க. டாக்டர், நீங்க எதுக்காக அவருக்கு ஷாக் கொடுக்குறீங்க? எதுக்கு அவருக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? அவர் என் அப்பா. அவர் நல்லதா இருக்காரு. இந்த பேஷண்ட் மகேஷ் உங்க அப்பாவா? ஆமா. நீங்க என் கூட வாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. டாக்டர், நான் உங்ககிட்ட தான் வேண்டான்னு சொல்றேன்ல. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன்ல. இருந்தும் எதுக்காக நீங்க கொடுத்தீங்க?
நீங்க இந்த பேஷண்ட் மகேஷோட மகளா? ஆமா. நாங்க எதுக்காக அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அது ஆக்சுவலி சில வருஷமாவே நான் அவர் கூட இல்ல, அதனால தான் எனக்கு தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். மிஸ்டர் மகேஷுக்கு எதுக்காக ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் கண்ட்ரோல்லயே அவர் இல்லம்மா. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவரு என்கிட்ட இப்பதான் பேசினாரே. அவரு என்கிட்ட நார்மலா தான் பேசினாரு. இருக்கலாம், அவரு கொஞ்ச நேரத்துக்கு நார்மல் கண்டிஷன்ல இருந்திருக்கலாம். ஆனா அவரு மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவாரு. ஆக்சுவலி நாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவருக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆகும்னு we never know. அது உண்மையை சொல்லணும்னா சான்சஸ் ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே தான் இருக்கு. இன்னும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பைத்தியக்காரத்தனம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. டாக்டர், நான் அவரை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டுமா? ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி. வேணாம், இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசினதுல எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்நேரம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவரை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருப்பாங்க. வீட்டுக்கா? ஹலோ, சொல்லு ஸ்ருதி. ரொம்ப நேரமா உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. எங்க இருக்கீங்க நீங்க? கிளினிக்ல இல்லையா? அக்கா, இங்க அங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இவ்ளோ ஷாக் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, ரொம்ப நேரமா நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு காலே போகல. அங்க இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணேன். அங்க இருக்கிறவங்க தான் நீங்க அங்க இருந்து கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. நான் கிளினிக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன். சோ நீங்க என்னோட மிஸ்டு காலையாவது பார்த்துட்டு கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு கால் கூட எனக்கு பண்ணவே இல்ல, ஒரு மெசேஜ் கூட பண்ணவே இல்லையேக்கா. அதனாலதான் மறுபடியும் இப்ப கால் பண்ணேன். பரவாயில்ல, இப்பயாவது கால் எடுத்தீங்களே. இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது நான் ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன். நீ சொல்லு, என்ன விஷயம்? என்ன, நான் உங்களை மிஸ் பண்றேன்க்கா. நீங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்திருக்கீங்க. நான் உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்க்கா, அதனாலதான். ஆனா நீங்க பிஸி ஆயிட்டீங்க, சோ அதுக்குதான். அது இந்த அளவுக்கு மிஸ் பண்ணாத. 6 மணிக்குள்ள நானே வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகே, ஐ அம் வெயிட்டிங். பாய். ஓ பாட்டி, நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. உங்க கையில எதுக்காக என்ன பாட்டில் இருக்கு? அதுவும் என்ன நோக்கி வந்திருக்கீங்க? நான் இப்போ என்ன வச்சுக்க மாட்டேன். ஆனா நான் வைப்பேன். அட, இப்போதானே நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் என்ன வச்சுக்க மாட்டேன்னு. என்ன வச்சுக்கிட்டு பிசு பிசுப்பா இருக்கும் ப்ளீஸ். எனக்கு பிசு பிசுன்னு இருந்தாலும் கவலையே இல்ல. என்ன கவலை இல்லைன்னு சொல்றீங்க? அதாவது நான் என்ன வச்சுக்கணும்னு சொல்றேன். என்னோட தலையில வைக்கணும். சரியான அப்படியா? முட்டாள். முழு விஷயத்தை கேட்கவே மாட்டேன். இங்க பாரு, நீ என்னோட பேத்தி தானே. இந்த பாட்டிக்கு சேவை செஞ்சேன்னா உனக்கு ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த நல்ல பையனும் எனக்கு தேவையில்லை. தேங்க்யூ சோ மச். ஆமா, சொல்றத ஒழுங்காவே கேட்காத. எப்ப பாரு இப்படியே பேசு. நல்ல பையன் கிடைப்பான்லாம் சொல்ல வரல. நீ பாட்டிக்கு சேவை செஞ்சேன்னா புண்ணியம் கிடைக்கும். என்னோட முடி கொட்டுறது நின்னு போயிடும். என்ன புரியுதா? புரிஞ்சிருச்சு. நீங்க தான் ரொம்ப சூப்பர் கியூட்டா இருக்கீங்களே பாட்டி. இல்ல, எல்லா பாட்டிங்களும் தன்னோட பேரம் பேத்தி அவங்க தலையில தான் என்ன வச்சு விடுவாங்க. ஆனா என்னோட பாட்டி என்னோட தலையில நீ என்ன வச்சு விடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் தான் சூப்பர் கூலாச்சே. சூப்பர் பாட்டி. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. பொறுமையா வாங்க. எப்படிதான் உட்காருங்க. நான் முதல்ல நீ சூடு பண்ணி எடுத்துட்டு வா. பாட்டி, எதுக்காக சூடு பண்ணணும்? சூடு பண்ணி தான் வைக்கணும். ஓகே. டாக்டர் பிரீதா, மே கம் இன் டாக்டர்? ப்ளீஸ் வாங்க. டாக்டர் பிரீதா, பேஷண்ட் வந்துட்டாங்க. உங்களோட அசிஸ்டன்ட் இன்னைக்கு லீவ்ல இருக்காங்க. நாளைக்கு அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. நோ ப்ராப்ளம். நீங்க பேஷண்ட்ஸை அனுப்புங்க. ஆனா நீங்க நான் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை வந்துருச்சு, அதான் போயிருந்தேன். ஸோ நீங்க இப்போ அனுப்புங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, நான் பார்க்குறேன். டாக்டர் வாங்க, உள்ள வாங்க.
என்னோட குடும்பத்தை காப்பாத்துமா. எல்லாமே அழிஞ்சிருச்சு. அவன் எல்லாத்தையும் பறிச்சுட்டாமா. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துமா. என்னோட கரணியை நீதாம்மா காப்பாத்தணும் ப்ளீஸ்மா. பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல பிரீதா. என்னை காப்பாத்துமா, என்னை காப்பாத்துமா. நான் பைத்தியம் இல்லம்மா. நர்ஸ், எஸ் டாக்டர். கொஞ்சம் உள்ள வர முடியுமா? யா. எஸ் டாக்டர். அது டாக்டர் ஆனந்த் நைட் ஷிஃப்ட்டுக்கு வருவார்ல, அவரை நீங்க 1 hour முன்னாடி வர சொல்றீங்களா? அது அது வந்து நான் அர்ஜென்ட்டா முக்கியமான வேலையா வெளியே போகணும். ஸோ இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் என்னால இங்க உட்கார்ந்துருக்க முடியாது. நீங்க ப்ளீஸ் நெக்ஸ்ட் டாக்டரை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்களேன். நான் நாளைக்கு வந்துடுறேன், சரியா? சொல்லு ஸ்ருதி. அக்கா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் சில ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணவா நம்ம 2 பேருக்காக? உங்களுக்கு பசிக்குதுல்ல? ஸ்நாக்ஸா? இது என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமா? இப்போ 4:30 மணி ஆகுது இல்லக்கா. நீங்க 5 o'clock ஃப்ரீ ஆயிடுவீங்க. நீங்க வீட்டுக்கு வரதுக்கு 6 மணி ஆயிடும். சோ நான் இப்பவே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப ஆர்டர் பண்ணாதானே ஸ்நாக்ஸ் கரெக்டா வீட்டுக்கு வரும். என்ன ஆர்டர் பண்றது? காரமான வடைபாவ் நம்ம 2 பேருக்கும். நீ ஒன்னு பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ ஆர்டர் பண்ணிக்கோ. எனக்காக எதுவுமே பண்ணாத. இன்னைக்கு நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. எதுக்கு லேட் ஆகும்? அதாவது என்னன்னா, அது வந்து கன்சல்டன்சிக்காக ஹோம் விசிட்காக போகணும். சோ நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஹோம் விசிட்காக போகணுமா? ஒரு நிமிஷம்க்கா, நீங்க புது கிளினிக்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. அந்த கான்ட்ராக்ட்ல ஹோம் விசிட் பத்தி எதுவுமே சொல்லலையேக்கா. நீங்களே அதெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்களே. சோ நீங்க எந்த ஹோம் விசிட்காக இப்ப போறீங்கக்கா? ஒருவேளை நீங்க போனா கூட வரதுக்கு நைட் ஆயிடுமேக்கா. அக்கா, வேற ஏதாவது விஷயமா? அக்கா உண்மையை சொல்லுங்க, ஏதாவது ப்ராப்ளமா? அட எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் ஹோம் விசிட்காக தானே போகணும்னு சொல்றேன். ஏன்னா அவங்க என்னோட பழைய பேஷண்ட். அவரை எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம அவர் என்னோட அப்பா மாதிரி. சோ ப்ராப்ளம் எதுவும் இல்ல. இதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட்லாம் ஒன்றும் தேவையில்ல. அதனால தான் ஒத்துக்கிட்டேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அம்மா கிட்டே நான் வரதுக்கு லேட் ஆயிடும்னு சொல்லிடு. ஓகே, பாய். ஆட்டோ அண்ணா, பேண்ட்ரா போங்க. அங்க இருக்க பெரிய வீட்டுக்கு போங்க. ரொம்ப புளிப்பா இருக்கு. என்ன இப்படி வாங்கியிருக்க? விலை அதிகமா தான் வாங்கிட்டு வந்தேன். சரி விடு. முதல்ல நான் சொல்றது கேளு. இந்த ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, ரொம்ப மோசமானவங்க. அவங்க குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள மாதிரியே தானே? குடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஆமா, பொம்பளைங்க மட்டும் இதுல குறைஞ்சவங்களா என்ன? பப்புவோட அம்மாவை பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவங்க 5-6 பாட்டில குடிச்சிட்டாங்க. குடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல ஒரே தொல்லைதான். பெரிய டிராமா பண்ணாங்க. மொத்த வீட்டையும் தலைகீழாக்கிட்டாங்க. அப்பதான் பப்புவோட அப்பாக்கு நம்ம குடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும்ன்றது தெரிஞ்சது. அதுக்கப்புறமா அவரு குடிக்கிறதையே நிறுத்திட்டாரு. அதான் பொதுவா சொல்லுவாங்கல்ல, தலைகீழா இருக்கிற இந்த உலகத்தை நேரா ஆக்கிறதுக்கு மனுஷங்களும் தலைகீழா ஆகணும்னு. இதுதான் சரியான பாடத்தை கத்து கொடுக்கறது. சரி, உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன். நீங்க உனக்கு என்னாச்சு? அம்மா, அது வந்து அக்கா கிட்ட பேசினா அவங்க கொஞ்சம் லேட்டா வருவாங்க. அது ஏதோ ஒரு ஹோம் விசிட்டுக்காக போயிருக்காங்க. ஆனா அக்கா கிட்ட பேசும்போது எனக்கு ஏதோ வித்தியாசமா இருந்துச்சுமா. என்ன வித்தியாசமா இருந்துச்சு? இல்லம்மா, அது அவங்க பேசும்போது அவங்க டோன் எல்லாமே வித்தியாசமா இருந்தது. அதாவது முன்னாடி அவங்க பேசின மாதிரி பேசினாங்க. கரண் மாமா வீட்டுல இருக்கும் போது பேசுவாங்கல்ல, அதே கன்சர்ன், அதே பாசம். பழைய மாதிரி எதுவும் இல்ல ஸ்ருதி. 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கரண் வீட்டுல இருக்கிற எல்லாருமே பிரீத்தாவை மறந்துட்டாங்க. பிரீத்தாவும் எல்லாரையும் மறந்துட்டா. ஆனா எதையுமே மறக்காம இருக்கிறது நீ மட்டும்தான் ஸ்ருதி. நான் எதுக்குமா மறக்கல? சமீர் அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, சமீரை நான் எப்போ மறந்துட்டேன். அம்மா, நானே சமீரை மூவ் ஆன் பண்ணிட்டேம்மா. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்த பத்தி இப்போ எதுக்குமா பேசிட்டு இருக்கீங்க? அவன் நம்ம ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா இருந்தால. சோ நான் எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா, ப்ளீஸ். அப்படியா? அப்படின்னா நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டியா? வேற யார் கூடவாது நீ பேச்சப் பண்ணியா?
இல்ல கல்யாணத்தை பத்தி யோசிச்சியா? இல்ல நீ பிரேக்கப் பண்ணிட்டேன்றதை எப்படி ஏத்துக்கிறது? பாட்டி ஏன் பிரேக்கப்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவனுக்கும் எனக்கும் தான் எதுவும் இல்ல. சோ ப்ளீஸ் நான் என்ன ஸ்டாம்ப் பேப்பர்ல அவனை மறந்துட்டேன்னு எழுதி கொடுக்கவா? ஆமா, ஸ்டாம்ப் பேப்பர்ல கண்டிப்பா எழுதிதான் ஆகணும். ஆனா உன் கல்யாணத்தை பத்தி எழுதி ஆகணும். பாரு, உன்னோட உயரம் மாதிரி உன்னோட வயசும் அதிகமாகுது. என்ன பேசிட்டு இருக்கீங்க பாட்டி? நான் ஒன்னு சொல்லவா? நம்மளோட 2 குழந்தைங்களும் சும்மா பேச்சுக்கு தான் சொல்றாங்க நாங்க மறந்துட்டோம், மூவ் ஆன் பண்ணிட்டோம்னு. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, இப்ப கூட அந்த குடும்பத்தோட தான் இவங்க மாட்டிட்டு இருக்காங்க. இவங்களோட மனசு அவங்களுக்காக தான் துடிக்குது. என்ன ஜானகி ஆண்டி, தயவு செஞ்சு நீங்க நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு இருக்காதீங்க. நான் தான் சொல்றேன்ல எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு. எதுக்காக என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சரி, நீ ஒண்ணு பண்ணு. சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காத. இந்த துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போய் அலமாரியில வை. அப்புறம் அலமாரியில என் பர்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. ஏன்னா அதுலதான் போன் இருக்கு. நான் இப்ப போன் பண்ணணும். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாரோடைய பேரையும் நீங்க சொல்லக்கூடாதுன்னு. எதுக்காக இப்படி பண்ற? நாம அவங்கள மறந்துட்டோம், அவங்க எல்லாரையும் மறந்துட்டோம். அவங்களும் பிரீத்தாவையும் ஸ்ருதியையும் மறந்துட்டாங்க.